நீங்க காசு பெருசா செலவு பண்ணலன்னு சொல்றீங்க. ஆனா என் நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அவரு வந்து பார்த்தேன் அப்படின்னா, லஞ்ச்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு அவரு தந்தூரி தான் சாப்பிடணும். வே புரோட்டீன் தான் எடுத்துக்கணும். இதுதான் எடுத்துக்கணும். அப்படி கால்குலேட் பண்ணும்போது அவர் சொன்னாரு, ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு 300லேருந்து 400 வரைக்கும் ஆகுது. அது வந்து குறைஞ்சபட்சமாவே. அட்வான்ஸ் லெவல். ஆ. நீங்க நார்மலா இருந்துட்டு ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்கா மாறுறதுக்கு நான் ஒரு 6 மாசம் சொன்னேன். ஆ. ஜென்ரலா ரெகுலரா ஜிம் போறவங்க தான் ஃபிட்னஸ் ஃப்ரீக்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஏன்னா ஃபிட்னஸ் இல்லாம அவங்களால இருக்க முடியாது. இன்னைக்கு தூங்கி எந்திரிச்சேன்னா நான் ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும். இன்னைக்கு தூங்கறதுக்கு முன்னாடி நான் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சு ஆகணுன்றது. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து இதை சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும் இல்லை. ரெகுலர் ஜிம் போகணும், நல்லா சாப்பிடணும் அப்படி இருப்பாங்க. ம். பட் அதை தாண்டி ஒரு காம்படிஷன் போறவங்களோ இல்ல வந்து ஏதாவது ஒரு கோல் வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு தான் அடுத்த லெவல் தேவை. ம். ம். புரியுதா? இப்போ நான் ஒரு பாடி பில்டிங் பண்ணணும், ஒரு மிஸ்டர் தமிழ்நாடோ மிஸ்டர் மெட்ராஸோ ஏதோ பண்ணணும் அப்படின்னா அப்போ வந்து நான் அடுத்த லெவல் போறதுக்கு என்னோட பாடியை வந்து கம்ப்ளீட்டா ஸ்ட்ரக்சர்டா ரெடி பண்ணணும். ம். ஓகே. ஸோ ரெகுலர் ஃபிட்னஸ் பண்றவங்களுக்கும் ஒரு பாடி பில்டிங் பண்றவங்களுக்கும் நிறைய ரொட்டீன் இருக்கு, வித்தியாசம் இருக்கு. ஸோ அவங்க வந்து வாரத்தில் 4 நாளோ 5 நாளோ வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, 2 நாள் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ அந்த 5 நாள் 4 நாள் ஒர்க் அவுட் பண்ணுற டைமில் 3 to 4 ஹவர்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக ரெடி பண்ணி அவங்களோட பாடிக்கு ஏற்ற மாதிரி ட்ரெயினர் கிட்ட கேட்டு ஸோ என்னென்ன ஃபுட் எடுக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படி பண்ணும்போது தான் அவங்க கோல் அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு கோல் இருந்ததுன்னா அதெல்லாம் தேவை. கோல் இல்லை எனக்கு நார்மல் ஃபிட்டாக இருந்தால் போதும் அப்படின்றப்ப நீங்கள் ஒரு ஒன்றும் பெருசாக செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை.